வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீர் எங்களுடைய உள்ளங்களை ஏவ வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். ஒருவேளை எங்களுடைய வாழ்விலே வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் ஒழியாது நிலைத்திருக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தோத்திரம். கர்த்தர் இம்மட்டுமாக நம்முடைய வாழ்வை அதிசயமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியங்களை கடவுள் இம்மட்டுமாக நமக்கு சிறப்பாக வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையிலே அரசு பொது தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக செபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் திருச்சபையினாக ஒன்றாக இணைந்து போன வாரத்திலே நாம் குடும்ப பண்டிகையையும் நம்முடைய திருச்சபையினுடைய ஆண்டு விழாவையும் சிறப்பாக நாம் கொண்டாடினோம். ஒருவேளை அதற்கு உதவியாக இருந்த திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இதில் சிறப்பாக பங்கு பெற்ற இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நாம் எல்லோருமாக ஒன்றிணைந்து இப்படிப்பட்டதான கூடுகைகளிலே நாங்கள் பங்கு பெறுவது என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றதான ஒரு வாய்ப்பு. அதுவும் இந்த லெந்து காலங்களிலே நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் தங்கியிருந்து கடவுளுடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லவும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதிலே நாம் பலப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை எல்லோருமே மகிழ்ந்து நாம் களி கூர்ந்து அந்த 2 தினங்களிலும் சிறப்பாக நாம் பங்கு பெற்றோம். குறிப்பாக அந்த சமூக விழிப்புணர்வு பேரணியிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நான் இந்த நாளிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். சிறப்பாக அதற்குரியதான இந்த போலீஸ் பெர்மிஷன் எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுத்ததான அருமையான தினேஷ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பாக பங்கு பெற்று ஐக்கிய குழுக்கள் சிறப்பான உங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக எல்லா நிலைகளிலும் நமக்கு உதவியாக இருந்து எதெல்லாம் நாம் சொல்லுகின்றோமோ அதையெல்லாம் நமக்கு ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே நமக்கு சிறப்பாக அமைத்து கொடுத்ததான நம்முடைய திருச்சபையினுடைய செயலர் அவர்களுக்கும் பொருளர் அவர்களுக்கும் நன்றிகளை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை லெந்து நாட்களிலே நாம் இருக்கின்றோம். இந்த லெந்து நாட்களிலே சிலுவையினுடைய தியானங்களை நாம் அதிகமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் சிலுவையிலே நம்முடைய வாழ்விலே செய்ததான நன்மைகள், குறிப்பாக சிலுவை நாயகனாகிய நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பல்வேறு நிலைகளிலே அடிமைத்தனத்திலே இருக்கின்றதான மக்களை விடுவிக்கின்ற ஒரு திருப்பணியை ஆண்டவர் சிறப்பாக செய்திருக்கிறார். சிலுவையிலே மட்டுமல்ல, அவருடைய ஊழியத்தினுடைய பாதைகளிலே அவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கமானது எல்லோரும் விடுவித்து வாழுவதற்கு வேண்டியதான ஒரு கிருபைகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அடிமைத்தனத்திலே இருப்பவர்களுக்கு வேண்டியதான ஒரு விடுதலையை நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி இருக்கின்றார். அதை சார்ந்த தலைப்பு தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுவித்து வாழ்வதற்குரியதான அழைப்பை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கின்றார். தலைப்பு என்னன்னா, விடுவித்து வாழ அழைப்பு. இதுதான் நமக்கு தலைப்பு. கால் டு பி லிபரேட்டிவ் என்கின்றதான செம்பொருளின் கீழாக சிந்திக்க இந்த நாளிலே உங்களை நான் அழைக்கின்றேன். ஒருவேளை நாம் படிக்க கேட்டதான திருமறை பகுதியை சார்ந்து 2 குறிப்புகளை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு மற்ற காரியங்களிலே நாம் கடந்து செல்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை தந்தருள்வாராக.
ஒருவேளை அடிமைத்தனத்திலே இருக்கின்றதான மக்களுக்கு தான் இந்த விடுதலை தேவைப்படுகின்றது. யாருக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால், அடிமைத்தனத்திலே இருப்பவர்களுக்கு என்ன வேணுமா? விடுதலை வேண்டும். அப்ப அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது எதிலே இருந்து அடிமைகளாக இருக்கின்றார்கள்? அது இரண்டாவது ஆன ஒரு கேள்வி. எதெல்லாம் அடிமைகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை நம்முடைய இந்தியனுடைய வரலாறுகளிலே நாம் சற்று கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது 1947 ஆண்டுக்கு முன்பாக நாம் யாருக்கு அடிமைகளாக இருந்தோம்? ஆங்கிலேயர்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். அப்ப ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வதற்காக, நமக்கு எல்லோருக்கும் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேசத்திலே இருக்கின்றதான தேச தலைவர்கள் எல்லாரும் சிறப்பாக பங்கு பெற்று மக்களை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் விடுதலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இது 1947 ஆண்டுக்கு முன்பாக. விடுதலை அடைந்த பிற்பாடு நாம் யாருக்கு அடிமைகளாக இருந்தோம்? அதோடு நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிச்சா அல்லது விடுதலை கிடைச்சிச்சா? இல்லை. 1947 ஆண்டிற்கு பிற்பாடு ஆதிக்க சிந்தனை உடைய மனிதர்களிடத்திலே நாம் எல்லாரும் எப்படி இருந்தோமா? அடிமைகளாக நாம் இருந்தோம். இல்லை, ஆதிக்க சிந்தனை கொண்டிருந்ததான மனிதர்களோடு கூட தாழ்ந்த நிலையிலே இருந்த மக்கள், தேசத்திலே இருந்ததான மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்னமும் ஒரு சில இடங்களிலே, கிராமங்களிலே அது இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நாம எதனோடு கூட நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் என்பதை நாம் இந்த திருமறை பகுதியின் வழியாக சிறப்பாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாக கடவுள் செயல்பட்டிருக்கின்றார். ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கின்றதான ஒரு முனைப்போடு கூட கடவுள் எப்பொழுதெல்லாம் பணியாற்றினாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு இடர்பாடுகள் ஏற்பட்டது. எப்பொழுதெல்லாம் கடவுள் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக ஒரு சமநிலையை எதிர்நோக்குகின்ற ஒரு திருப்பணியை செய்தாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்ததான ஒரு சூழல் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே காணப்பட்டது. ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு எதற்காக நாம் அடிமைகளாக இருக்கின்றோம், ஆவிக்குரிய வாழ்விலே நாம் எதனுடைய அடிமைகளாக இருக்கின்றோம் என்பதையும், ஒருவேளை இயேசுவானவர் சந்தித்ததான சவால்கள், ஒரு சமுதாயத்திலே நல்ல ஒரு சீரான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்றதான முனைப்போடு கூட செயல்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழல் காணப்பட்டது. அதையும் இந்த நாளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நான் கல்லூரியிலே படித்த நாளிலே 2015 ஆண்டு பெங்களூரிலே இருக்கின்றதான யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ், ஐக்கிய இறையியல் கல்லூரியிலே படித்த சூழ்நிலையிலே, படித்த காலங்களிலே முதல் கல்லூரிக்கு நான் என்ட்ரான பொழுது பேராசிரியர்கள் எங்களுக்கு, மாணவர்களாகிய எங்களுக்கு சொன்னதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தார்கள். ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே போல லிபர்ட்டி வித் லாயல்ட்டி என்கின்றதான இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடுகளிலும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேராசிரியர்கள் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதுலேயும் இந்த ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நாங்கள் 4 ஆண்டுகள் படித்த காலங்களிலே அதிகமாக கேட்ட ஒரு வார்த்தை, எங்களுடைய காதுகளிலே கேட்ட அதிகமான ஒரு வார்த்தை என்னன்னா ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தமிழில் யாராச்சும் மொழியாக்கம் செய்ய முடியுமா? யார் செய்வீங்க? ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, லிபர்ட்டி வித் லாயல்ட்டி, இதை யாராச்சும் மொழியாக்கம் செய்றீங்களா? ஓகே, நானே சொல்லிடுறேன். பொறுப்புணர்வோடு கூடிய ஒரு விடுதலை. ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா பொறுப்புணர்வோடு கூடிய ஒரு விடுதலையின் வாழ்வை நாம் வாழ வேண்டும். அதே போல உண்மை தன்மையோடு கூடிய ஒரு விடுதலையின் வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். முதலாவது குறிப்பு, என்னுடைய கல்லூரி நாட்களிலே நான் கேட்டதான இந்த 2 சொற்கள், இந்த 2 ஸ்லோகன்ஸ், ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே போல லிபர்ட்டி வித் லாயல்ட்டி என்கின்றதான இந்த 2 தலைப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். படிக்க கேட்டதான திருமறை பகுதியை சார்ந்த ஒரு தியானத்தை இந்த நாளிலே நாம் ஏறெடுக்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். முதலாவதாக லிபர்ட்டி வித் லாயல்ட்டி. அதற்கு தமிழ்ல என்ன சொன்ன? நீங்க சொல்லணும். ஏதோ ஐயர் பேசுறாரு கேட்டுட்டு அப்படியே போயிடலான் கூடாது. லிபர்ட்டி வித் லாயல்ட்டி அப்படின்றதுக்கு என்ன மொழியாக்கம் சொன்ன? உண்மை தன்மையோடு கூடிய ஒரு விடுதலையை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். உண்மை தன்மையோடு கூடிய ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த விடுதலையை இன்றைக்கு நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? அது விடுவித்து வாழ்வதற்குரியதான அழைப்பிலே முதலாவதாக கடவுள் இந்த நாளிலே திருச்சபையராகிய நம்மை பார்த்து எதிர்பார்ப்பது, நம்முடைய வாழ்விலே வேண்டியதான அந்த லிபர்ட்டி, விடுவித்து வாழ்வதற்கான அழைப்பு எதை நோக்கி பயணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையை எதிர்நோக்கிய ஒரு பயணமாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 12 to 17 அடங்கிய திருமறை வசனங்களை இந்த நாளினுடைய 1ஆம் திருமறை பகுதியாக நாம் படிக்க கேட்டோம். ஏசாயா 1வது அதிகாரம் 12 to 17 அடங்கிய பகுதிகள். இந்த பகுதியை 3 வகையாக பிரிக்கிறாங்க இறையியலாளர்கள் அல்லது திருமறையாளர்கள். இந்த 1வது அதிகாரத்தை 3 வகையாக பிரிக்கிறார்கள். அதில் இந்த 3 பிரிவுகளும் எப்படிப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் லைக் a கைண்ட் ஆஃப் போயம். ஒரு கவிதை உரைநடையாக, கவிதை போல இந்த பகுதிகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அதில் முதலாவதாக 2 to 9 அடங்கிய வசனங்கள், அதே போல 10 to 20 அடங்கிய வசனங்கள். ஒருவேளை 2 to 9 நம்ம எல்லோருக்கும் தெரியும். வானங்களே கேளுங்கள், பூமியையே செவி கொடுங்கள். ஒரு கவிதையை போன்ற ஒரு கவிதை வழியாக இறை மக்களிடத்திலே, குறிப்பாக இஸ்ரவேல் மக்களிடத்திலே, யூதர்களாக இருக்கக்கூடியதான அந்த மக்களிடத்திலே கவிதையை போல இறையியலாளர்கள் இதை எடுத்துரைக்கின்றார்கள் என்று சொல்லி மிக அழகாக பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் 10 to 20 அடங்கிய வசனங்கள், அதுதான் இந்த நாளினுடைய திருமறை பகுதியாக நாம் பார்த்தோம். 10வது வசனத்தை வாசிங்க. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நம்முடைய தேவனுடைய வேதத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்ததான ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்விலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் இந்த நாளிலே யூத மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக நாம் பார்க்கின்றோம். சோதோமின் அதிபதிகளே, அதே போல கொமோராவின் ஜனமே, ஆண்டவருடைய வேதத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றவராக இருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? நல்லா, ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதிலிருந்து நாம 20 அடங்கிய வசனங்களை கொஞ்சம் நேரம் கழிச்சு நாம தியானிக்கலாம். கொஞ்சம் நேரம்னா ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2-3 minutesல. அதுக்கப்புறம் 21 to 28 அடங்கிய வசனங்களை, அதனுடைய காரியங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சீயோன் குமாரத்தியே என்று சொல்லுகின்றார். சீயோன் குமாரத்தியே, முன்பு நீ ஆண்டவருடைய சமூகத்திலே கம்பீரித்து பாடினாய், ஆண்டவருக்கென்று உன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தாய். இப்பொழுதே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்படியாக உன்னுடைய வாழ்வு காணப்படவில்லை, மாறாக வேசித்தனத்தின் வாழ்வை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மிக ஆணித்தரமாக, ஆழமாக அவருடைய பாவம் நிறைந்த வாழ்வுகளை எடுத்து உரைக்கின்ற ஒரு பகுதியாக இந்த ஏசாயா 1வது அதிகாரம் நமக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றது. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர், இட் இஸ் a சாய்ஸ், லிபர்ட்டி வித் லாயல்ட்டி, உண்மை தன்மையோடு கூடிய
ஒரு விடுதலையை ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றார். என்ன உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் அப்படின்றத இங்கே ஆண்டவர் திரளாக சொல்றார் பாருங்க. நீங்கள் என் சந்நிதியில் வருகின்ற போது என் பிரகாரங்களில் இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டது யார்? பண்டிகைகளையும் காணிக்கைகளையும் பலிகளையும் ஆலயத்திற்கு தவறாமல் நாங்கள் பங்கு பெறுவதிலே கடவுள் விரும்புவது அல்ல. அது ஒரு புறத்திலே ஆவிக்குரிய வாழ்வாக இருந்தாலும் கூட கடவுளை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், கடவுளை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அல்லேலூயா. தூங்குறவங்களெல்லாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது கடவுளை நாம் தொழுது கொள்ளுகின்ற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை. அதற்காக தான் இந்த சிலுவை காலங்களிலே நாம் சிலுவை குறித்ததான தியானங்களை நாம் அதிகமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சிலுவையிலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆலயத்திற்கு தவறாமல் காணிக்கை கொடுப்பதோ, ஆலயத்திற்கு நீங்கள் பண்டிகைகளை அனுசரிப்பதோ, நீங்கள் பலிகளை செலுத்துவதோ ஆண்டவருக்கு பிரியமல்ல. மாறாக ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், வாஷ் யுவர் செல்ஃப் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் கிளீன் என்று சொல்லுகின்றார். உங்களை நீங்கள் கழுவி சுத்திகரியுங்கள். அதுக்கப்புறம் வாசிங்க. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுங்கள், தீமை செய்வதை விட்டு விடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார். நமக்கு எதெல்லாம் ஈஸி அப்படின்னு சொன்னீங்கன்னா, காணிக்கை போடுறது ஈஸி, ஸ்தோத்திரம் சொல்றது ஈஸி, ஒரு 2 மணி நேரம் கோயிலில் வந்து உட்கார்றது ஈஸி. ஐயர் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ஊழியத்தை தாங்குங்கள் என்று சொன்னால் அள்ளி அள்ளி கொடுப்பது சுலபம். அது ரொம்ப அழகாக நீங்கள் செய்கிறீங்க, உங்களை வாழ்த்துகின்றேன். எப்பொழுதெல்லாம் திருச்சபைக்கு என்று சொல்லி ஒன்று தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உதாரத்துவமாக உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள், கொடுத்து உதவுகிறீர்கள். அதெல்லாம் ரொம்ப எளிதானது. ரொம்ப கஷ்டமானது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மை கழுவி சுத்திகரிப்பது என்பது ரொம்ப கடினமானது. இப்போ இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னன்னு சொன்னீங்கன்னா, வாஷ் யுவர் செல்ஃப் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் கிளீன். உங்களை கழுவி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்கின்றதான அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். 2வது, எது நமக்கு எளிது அல்லது எது நமக்கு கடினமானது என்று சொன்னால், பொல்லாங்கை விட்டு நாம் விடுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதே போல பிறருக்கு விரோதமாக தீமை செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமானது. அதெல்லாம் நம்மளால செய்யாம இருக்கவே முடியாது. ஆமா தானே? ஆமான்றீங்க. இதெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கட்டளை. இதெல்லாம் விட்டுவிட்டு உண்மையான கிறிஸ்தவர்கள், the liberty with loyalty என்று சொல்லுகின்ற பொழுது, வாட் இஸ் தட் லிபர்ட்டி, வாட் இஸ் தட் லாயல்ட்டி? கடவுள் நமக்கு எவ்வகையிலே நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார், ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற உண்மைத்தன்மை என்ன என்பதை 17வது வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு பாருங்க, வாசிங்க. learn to do good. நன்மை செய்வதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, படியுங்கள். learn to do good. நாம் நன்மை செய்கின்ற இறை மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றதான ஒரு கட்டளை. அதுக்கப்புறம் வாசிங்க. seek justice. நியாயத்தை நாம் தேட வேண்டும். support the suppressed. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் நியாயத்தை ஆதரிக்கின்றவர்களாக, திக்கற்ற பிள்ளைகளினுடைய நியாயத்தையும் விதவைகளின் வழக்கை விசாரிக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு சாய்ஸை நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us a choice. ஒரு ஆப்ஷனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை நாம் செய்ய ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைக்கின்றார் என்று சொன்னால், நாம் நன்மை செய்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில்
நாம் நீதியை நாடி தேடுகின்ற இறை மக்களாகவும், எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களோடு கூட நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைக்கின்றார். ஏன் இதெல்லாம் சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. சாமுவேல் சவுலின் இடத்திலே சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 15:22. கர்த்தருடைய சந்ததியிலே நீங்கள் இருப்பதை பார்க்கிலும் பலியை பார்க்கிலும் நீங்க என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும் என்று சாமுவேல் சவுல் அரசரிடத்திலே சொல்லுவதை பார்க்கின்றோம். பலியை பார்க்கிலும் we are called to live a obedient life, டிசிப்ளின் லைஃபை வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். வாசிங்கம்மா. ஆட்டு கடாக்களினுடைய நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். obedience, அதுக்கப்புறம் listening to the word of God is very very important. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒழுக்கம் நிறைந்த வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். அதுதான் உபாகமம் 24வது அதிகாரம் 17, 18 அடங்கிய வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். உபாகமம் 20 நீங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது கடவுள் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுவித்திருக்கிறார் அல்லவா? when you were slaves at Egypt, God has liberated you. கடவுள் உங்களை விடுதலை கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்டதான விடுதலையை பெற்றுக்கொண்டதான நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடங்காக வாங்காமலும் இருந்து நீங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி உனக்கு நான் என்ன பண்றேனா கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை கடவுள் நம்முடைய வாழ்விலே ஒரு விடுதலையின் வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த விடுதலையின் வாழ்வை கொடுத்திருக்கின்றதான ஆண்டவருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையுள்ள வழிபாட்டிலே நாம் பங்கு பெறுகின்றவர்களாக, ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுது கொள்ளுகின்ற இறை மக்களாக இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். ரெண்டாவது என்ன சொன்ன நான்? ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, லிபர்ட்டி வித் லாயல்ட்டி. ரெண்டாவது ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வோடு கூடிய ஒரு விடுதலையை ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 10 to 17 அடங்கிய வசனங்களை நாம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அநேக நேரங்களிலே இந்த பகுதியை நாம் தியானித்திருப்போம். 18 ஆண்டுகளாக கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு பெண்மணி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியாது, அவங்களால நிமிரவே முடியாது. அவங்க கூன் விழுந்த நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப கூன் விழுந்திருக்கின்றதான அவருடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய ஜெப ஆலயத்திலே அவர்களோடு கூட பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார். 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகின்றது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல தான் செய்து கொண்டிருந்ததான போதகத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ இந்த பெண்ணை பார்க்கின்றார். பெண்ணை பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணை ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னிடத்திலே வா என்று சொல்லி அழைக்கின்றார். வாசிக்கலாமா? 12வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைக்கின்றார்.
அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த அழைப்பு இல்லாம இருந்தது. அந்த அழைப்பு இல்லாமல் இருந்ததான அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு, ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். The call was rejected, the call was denied. இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, கூப்பிடுறார், மகளே இங்கே வா என்று சொல்லுகின்றார். நீங்க ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்லையோ அல்லது ஸ்நாக்ஸ் கடையில் நீங்க ஏதாச்சும் பலகாரங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பிச்சை கேட்பாங்கல்ல சின்ன குழந்தைங்க, அது ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல். அந்த பிச்சை கேட்குற அந்த குழந்தைங்களை அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இங்கே வாமா, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். வெளியே சொல்ல முடியாமல் இருக்கின்றதான ஒரு கூக்குரலை யாரோ ஒருவர் நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மை ஆதரிப்பதற்காக அவர்கள் நம்மை அழைக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு ஆதரவும் ஒரு பெரிய ஒரு ஆறுதலும் அவர்கள் இடத்துல இருக்கும். அப்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளியே நின்று கொண்டிருக்கின்றதான அந்த மகளை இங்கே வா என்று சொல்லி அழைக்கின்றார். கடவுள் ஒரு அழைப்பை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அழைப்பை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அங்கே தொடர்ந்து பார்க்கின்றோம், ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். தொடுதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃப். அழைப்பது, தொடுவது, இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃபாக சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அது வரைக்கும் அவங்களை யாரும் கூப்பிடல, யாரும் அவர்களை அழைக்கவில்லை, யாரும் அவர்களை தொடக்கூட இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை அழைத்து அவரை தொட்டு ஒரு சுகத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சின்ன வயசுல நம்ம இந்த ஒரு விளையாட்டு விளையாடி இருப்போம், ஆவின் மணி ஆவின் விளையாட்டு விளையாடி இருப்போம். பார்த்துருக்கிறீங்களா? நான் கல்லாங்க தான் விளையாண்டிங்கல்ல. ஒருவேளை பாய்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா குனியை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்கள அழுத்தி அடுத்த இடத்திற்கு என்ன பண்ணணும், தாண்டி சொல்லணும். எத்தனை பேர் அந்த விளையாட்டு விளையாடி இருக்கிறீங்க? ஐயா, ஓ லேடிஸ் கூட விளையாடி இருக்கீங்க, வெரி குட். அப்ப ஒருவர் குனிந்திருக்கின்ற பொழுது அவங்களை அழுத்தி இன்னொரு இடத்திற்கு போகணும் அப்படின்றது அவங்களுடைய அல்டிமேட் எண்ணம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் குனிந்திருந்த பொழுது அவர்களை அழுத்தி என்ன பண்றாரு, ஒரு விடுதலையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா. அவர் மீது கைகளை வைத்து no more you are slave in this world. இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே நீ இதற்கு மேல் நீ அடிமையாக இருக்க முடியாது. எவ்வளவு நாள் தான் நீ கூனி குறுகி இருப்ப, நான் உனக்கு சுகமளிக்கிறேன், எழுந்திரு என்று சொல்லுகின்றார். உடனே அவருடைய கூனானது என்ன ஆயிடுச்சு, நிமிர்ந்து நின்று இந்த சமுதாயத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடவுள் அவர்களை வைத்தார். இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடியதான ஒரு பக்குவத்தை ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இதை பார்க்கின்றதான அங்கே கூடியிருந்ததான வேத பாரகர்கள், ஜெப ஆலய தலைவர்கள், இவங்க எல்லாம் இதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, பெரிய ஒரு ஏமாற்றம், பெரிய ஒரு ஏமாற்றம். இயேசுவானவர் எனக்கு குணமாக்கினார் என்று சொல்லி இந்த மாதிரி என்ன பண்றாங்க, போய் எல்லா இடத்திலும் சொல்லுகிறார்கள். சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது ஹீலிங் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜீசஸ். கடவுள் அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. இந்த பெண்ணினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சுகத்தை பெற்றுக்கொண்டதான அந்த பெண்ணானவள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். That was her greater responsibility. அதான் சொன்ன, freedom with responsibility is very very important. பொறுப்புணர்வோடு கூடியதான ஒரு விடுதலை மிக மிக அவசியமானதாக ஒன்று நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். 13வது வசனத்தை வாசிங்க. அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை என்ன பண்றாங்க, கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நமக்கென்று சொல்லி ஒரு ஃப்ரீடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது எந்த ஒரு சுதந்திரம் என்று சொன்னால் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். கடவுள் தன்னுடைய பொறுப்புணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்பவுமே தம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணல, விடலை. இன்றைக்கு நாம தான் என்ன பண்றோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து நாம சற்று விலகி போய் கொண்டிருக்கின்றோம். இப்ப இன்னொரு கூட்டத்து மக்கள் தேவர் irresponsible இல்ல, இன்னொரு கூட்டத்து மக்கள், அந்த ஜெபாலயத்தில் இருந்த மக்கள் அங்க என்ன பண்றாங்க, பொறுப்புணர்வே அவங்களுக்கு இல்லாம ஆண்டவரையும் அந்த பெண்ணையும் குற்றம் சுமத்துவதற்கான நோக்கத்தோடு கூட அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் இருக்கிறது அல்லவா, அப்பெல்லாம் நீ செஞ்சிருக்கலாமே. ஓய்வு நாளிலே எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்பது மோசே வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை அல்லவா. அப்படி இருக்கின்றதான சூழ்நிலையிலே நீ ஆண்டவர் என்ன பண்ணிட்ட, மறுதலித்து விட்டாய், கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நீ செய்து விட்டாய் என்று சொல்லி அவர்கள் மீது, இயேசு மீது கோபப்படுகின்றார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க ரொம்ப அழகாக சொல்றார் பாருங்க. 16வது வசனத்துல, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? வாஸ் தட் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆபிரகாமின் குமாரத்தி இவங்க. அப்ப 18 வருஷமாக சாத்தானின் பிடியிலிருந்து, அசுத்த ஆவின் பிடியிலிருந்து இருப்பவர்களை விடுதலையாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே தன்னுடைய பொறுப்பை ஆண்டவர் சீரும் சிறப்புமாக செய்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் படிக்க கேட்டதான நிருப பகுதி எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க ஒருத்தர். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. மனுஷன் நம்மளை புகழ்வார்கள் அல்லது மனுஷரை நாம் பிரியப்படுத்துவதற்காக ஒரு காலம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது. மாறாக எப்படிப்பட்டதான திருப்பணியை நாம் செய்ய வேண்டும் என்றால், வாசிங்க, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். Do according to the will of God. கடவுளுடைய மனப்பூர்வமான கடவுளுடைய சித்தத்தின்படியாக ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். That is the responsibility what God has given in our life. அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றதான ஒரு பொறுப்பு. அப்ப கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம ஒரு நல்ல ஒரு விடுதலையின் வாழ்வை கடவுள் சிலுவையிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உண்மையோடு கூடிய ஒரு விடுதலையின் வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக பொறுப்புணர்வோடு கூடிய ஒரு விடுதலையின் வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இந்த இயேசுவானவருக்கும் அந்த 18 ஆண்டுகள் கூனியா இருந்ததான அந்த பெண்ணுக்கும் இருந்ததான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் ஹேட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் குணமாக்குகின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் இருந்தார். அந்த பெண்ணுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னீங்கன்னா, கடவுளை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு கூட்டத்து மக்கள் பொறுப்புணர்வு இல்லாம செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு பெருமை, மேட்டிமை, இது போன்றதான சிந்தனைகள், எங்கு யாரை குற்றம் சுமத்தலாம், எங்கு யாரை குற்றப்படுத்தலாம், எங்கு எதை குறித்த ஒரு கேலி கூத்து செய்யலாம் அப்படின்றதான ஒரு சிந்தனையோடு கூட ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றதான ஒரு கூட்டத்து மக்கள். குற்றம் சாட்ட வேண்டும், குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்றதான ஒரு கூட்டத்து மக்கள் ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவங்க பொறுப்புணர்வு இல்லாம என்ன பண்றாங்க, நடந்துக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். நீ எவ்வளவு குற்றப்படுத்தினாலும், எவ்வளவு குற்றச்சாட்டு சுமத்தினாலும், எவ்வளவு குறை கண்டுபிடித்தாலும் அதை குறித்து நான் என்ன பண்ண போறதில்லை, கவலைப்பட போறதில்லை. என்னுடைய பணியை
நான் கடவுளுக்கு முன்பாக உண்மையாக உத்தமத்தோடு கூட நான் செய்து முடிப்பேன் என்கின்றதான ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்ததான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சுகத்தை கொடுத்தார். மகிமைப்படுத்தின அந்த கூனியை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்வு, இந்த சமுதாயத்தை எதிர்நோக்கி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்வை தொட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, சமுதாயத்தை எதிர்கொள் என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். ஒருவேளை அந்த வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம கடவுளுக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் கடவுளுக்கு நாம் மகிமை செலுத்த இந்த காலை நேரத்திலே நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, லிபர்ட்டி வித் லாயல்டி, உண்மைத்தன்மையோடு கூடிய ஒரு பொறுப்புணர்வு, ஒரு விடுதலையை ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து நமக்கு எதிர்பார்க்கின்றார். அதே சமயத்தில் ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வோடு கூடிய ஒரு விடுதலையை ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து இந்த நேரத்திலே தூய பேதுரு ஆலயத்தினுடைய இறை குடும்பத்தினர் ஆகிய நம்மை பார்த்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆக சிலுவையிலே இந்த லெந்து நாட்களிலே நாம் அதிகமாக சிலுவை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சிலுவையை நாம் எப்பொழுதெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை நமக்கு கொடுத்து உதவுகின்றார். நமக்கு எது ஈஸியோ அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், we are picking that option. எது நமக்கு கடினமானதோ அதை நாம் விட்டு விடுகின்றோம். ஆண்டவர் சொல்வது, நன்மை செய்ய படியுங்கள். எங்கே ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களோட வாழ்வோடு கூட நம்முடைய வாழ்வை இணைத்து கொண்டவர்களாக, ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றதான மக்கள் விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய இறைவார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கின்றோம் சுவாமி. லிபர்ட்டி வித் லாயல்டி, ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்றதான இந்த இரண்டு தலைப்பின் கீழாக நாங்கள் தியானித்திருக்கின்றோம். எங்களுடைய ஆன்மீக வாழ்வானது எப்படிப்பட்டதான ஆன்மீக வாழ்வாக இருக்கிறது, எங்களுடைய சமுதாய வாழ்வானது எப்படிப்பட்டதான சமூக வாழ்வாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க நீர் எங்களுக்கு ஒரு அறைகூவலை கொடுத்திருக்கின்றீர். ஒருவேளை எங்களுடைய வாழ்வில் இருக்கின்றதான அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸின் வழியாக நாங்கள் இந்த சமுதாயத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நாங்கள் கூனி குறுகி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீர் எடுத்து போட்டு, ஆண்டவரே 18 ஆண்டுகள் நிமிர முடியாத கூனியாக இருந்ததான அவருடைய வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்தை எதிர்கொண்டு வாழு, நீயும் இந்த சமுதாயத்தை எதிர்நோக்கி பார் என்கின்றதான ஒரு விடுதலையை நீர் கொடுத்தது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலையும் ஒரு விடுதலையை தந்தருளினவராக இம்மட்டுமாக நீர் இருந்து கொண்டிருக்கின்றீர். தொடர்ந்து அப்படிப்பட்டதான விடுதலையை நீர் கொடுக்க போகின்றீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த பெண்ணானவள் எப்படி உம்மை மகிமைப்படுத்தினார்களோ அப்படியாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு நீர் அருள் செய்யும். தொடர்ந்து மீதியான நேரத்திலே நீர் எங்களோடு கூட இரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.